பிள்ளைங்க தம்பி வரான், என்ன பார்க்க தம்பி வரான், நல்லா சமைக்கும் வச்சு சீமனை சாப்பிடக்க என்னென்ன சாப்பிட்றான்னு எழுதினோ அது நான் தான். நீங்கள் தான் எழுதுனீங்க அவருக்கு. நீங்கள் முன்னாள் புலியா? ஐயா உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் சிவசுதன். இயக்கத்தில் இருந்தீங்களா? எத்தனை வருஷம் இயக்கத்தில் இருந்தீங்க? ஒரு வருடமா? சரிங்க. இறுதி யுத்தம் நேரத்துலையும் நீங்கள் இயக்கத்தில் தான் இருக்கீங்க? உங்களுக்கு நீங்களும் பாதிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கும் குண்டடிப்பட்டீங்களா? முதுகில் பட்டது. தலையிலையும் பட்டதா? தலையெல்லாம் தான் பட்டது, கடைசி இறுதி கட்டத்தில் முதலாம் பட்டது. அதனால தான் இப்போ சரியாக பேச முடியல உங்களால் இல்லையா? நடக்க வரதும் கஷ்டமாக இருக்குது. கால்லையும் அடிப்பட்டதா? இல்லை, முதலாக இந்த அடி. அதனால் நீங்கள் தலைவர் கூட இருந்தீங்களா? கூட இருக்கையில் கடைசி கட்டத்தில் இருந்தாங்க. கடைசி கட்டத்தில் அங்கே இருந்துருக்கீங்க. ஓகே. முள்ளிவாய்க்காலில் இருந்தீங்களா? முள்ளிவாய்க்கால். சீமான் நீங்கள் நேரில் பார்த்தீங்களா? சீமானுங்க வந்திருந்தாரா? சீமான் கண்டு நாங்கள் நேரில் கண்டிங்களா? வந்து எத்தனை நாள் இருந்தார்? எத்தனை நாளண்டில் 12 மணிக்கு வந்து நேரம் 5 மணிக்கெல்லாம் போயிட்டாரு. நைட்டு 12 மணிக்கு வந்து? இல்லை மதியம் 12 மணிக்கு வந்து நேரம் 5 மணிக்கெல்லாம் போயிட்டாரு. ஓஹோ. தலைவரை பார்க்க வந்தாரா? தலைவர் கூட இருந்தாரா? அவர் பேசினாரா தலைவர் நேரடியா? 2009 5ஆம் மாதம் 12ஆம் தேதி 12ஆம் தேதி சரியாக 12 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு பின்னேரம் வர நின்றுட்டு போனார். நாங்கள் கூட போனாங்க. அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? நான் ஆமக்கறி சாப்பிட்டேன், அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையா? என்னென்னா நான் நின்று ஆமக்கறியா. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க? இட்லி அந்த ஸ்பெஷல் இட்லி வந்து நாங்கள்லாம் காட்டி கொடுத்தோம். இப்படி தான் கறியவங்களுக்கு அண்ணன் சொன்னது ஸ்பெஷலாக செய்யணும் உண்டு. என்ன ஐயா புரியல? அண்ணன் சொன்னவர் தம்பி வாரான், அவனுக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும், நீங்கள் வளம் செய்கிறத விட ஸ்பெஷலாக இருக்கணும் உண்டு. அப்போ அந்த இன்னும் எப்படி ஸ்பெஷலாக செய்யலாம் வந்து செய்தது இதெல்லாம் பேக்கரி ஐட்டம் செய்தது, தோசை புக்கை இட்லியில் வச்சது. அப்போ இந்த மிதிவடி மாதிரி இட்லிக்கு நடுக்கு கறியை வச்சு மேலே ஊற்றி அதுக்கு உண்டை வச்சது. ஆமை ஓட்டை கவுத்து போட்டு அது படகு மாதிரி போவாங்க அப்படிலாம் சொன்னார். அப்படி இல்லாமல் அப்படியாமல் இருந்தது? படகு சவாரி மாதிரி ஆமை ஓட்டில் போவீங்களா? அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்த சாப்பிட்டு ஒரு ஆமைக்கறியெல்லாம் சமைச்சு போட்டிங்களா? வான்கோழி கடைசி கட்டம் 12ஆம் தேதி வந்து இது கட்டலாம், 11ஆம் தேதி கடைசி சண்டை ஒன்று இருந்தது. அதுக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு. அப்போ சீமன் அண்ணன் வந்தார், அவரை சேர்த்து அது வந்து குழம்பிட்டு மிஞ்சி பண்ண ஒரு 4-5 மணி நேரம் இங்கே இருந்தாரா? 12 மணிலேருந்து 5 மணி நேரம் இருந்தார். போய் கேட்டு அந்த ஆவணங்கள்லாம் கொடுத்து விட்டோம். மூளைக்கு என்ன நடந்தது, என்ன அங்கே நடந்தது, இவ்வளோத்தையும் நீங்கள் கொண்டு உங்கள் இந்திய மக்களுக்கு சொல்லுங்க, போட்டு காட்டுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டது. ஆனால் சீவன் என்ன இன்னும் அதை போட்டு காட்டவும் இல்லை, ஒளி விடவும் இல்லை, தானாக வச்சுக்கிறாரு. அது ஆவணம் கொடுத்து விட்டாது. ஐநா சபைக்காக கொடுக்கலாம், எல்லா வழியில் தமிழக மக்களுக்கு போட்டு காட்டலாம் என்ன நடந்தது. அதை அவனும் அப்படியே வச்சுக்கிறாரு. அவர் இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை? இல்லை, அப்படியே வச்சுக்காரு. முழு ஆவணம் அவர்லாம் கொடுத்து விட்டார். படங்கள் கடைசி கட்டத்தில் பணமும் கொடுத்தாரு? பணம் கொடுக்கல, படங்கள் வீடியோ கேமரா டாக்குமெண்ட்ஸ்லாம் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனார். ஆனால் அவர் என்ன காரணம் தெரியல, இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுக்கார். அவர் ஒரு ரிலீஸ் பண்ணாதான் என்ன தெரியும், உலகத்துக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். அதான் சீவனை பெட்டி சும்மா கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் உண்மையாக வாழ்ந்தவர். அந்த ஆவண படங்கள் எல்லாமே இருக்குது. அந்த படத்தை பார்த்து தான் நம்ம கேட்குறாரு. மிச்ச படம் வெளியில் வந்தால் உண்மையாக போய் கொண்டு எல்லாம் தெரியும். நாங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? அப்போது இங்கே வந்தேன், நான் பார்த்தேன், தலைவர் கூட அப்படி பேசினார், தலைவர் இது சொன்னார் அது சொன்னார்னு அவர் அங்கே மேடையில் பேசுகிறாரு இல்லையா? அதெல்லாம் உண்மைதானா இல்லை கொஞ்சம் பொய்யும் கலந்து சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா?
உண்மைதான் வந்து பெரிய அம்மாவோட ஓடுன்று அது கற்பனையாக இருக்கணும். கற்பனை அண்ணனோட சேர்ந்து சாப்பிட்டு சிரிச்சு காய்ச்சி போட்டு சாப்பிட்டு வாழ்ந்து அவர் அண்ணனோட சாப்பிட்டதெல்லாம் உண்மைதான். கட்டுறதுலாம் பார்த்தேன் 2 பேர் பக்கத்துல இருந்து சிரிச்சு சாப்பிட்டது அவங்கள பார்க்க சந்தோஷம் இருந்தது. பண்ண வந்து இப்போ முழிச்சு கொண்டு இருந்தாங்க இன்னும் பூண்டு இல்லை. இப்போதான் தம்பி வரான் என்ன பார்க்க தம்பி வரான் நல்ல சமைக்கும் சொல்லி அப்படி சொன்னார். இப்போ தான் மீடியாவில் கேள்விப்பட்டோம் சீமான நின்று நாமக்கல் அந்த அதை வச்சு பார்த்தேன். ரைட் அண்ணன் சொன்ன தம்பி என்று சொன்னது சீமான நீர் சொன்னேன். அப்போ உங்களுக்கு அவர் சீமான தெரியாது, பேர் தெரியாத ஆளை தெரியும். யாரோ ஒருத்தர் வராருன்னு தெரியும் தம்பின்னு தம்பி என் தம்பி. ஆனால் அவர் சீமான்றது உங்களுக்கு இப்போ தான் தெரியும். அது இப்போ தான் தெரியும். சொன்னேன் கேட்டோம் நீ என்ன இதுக்கு சிக்கலாக இருக்கில்ல ஒன்று. அவன் முடிவெடுத்துட்டான். அவன் முடிவெடுத்தால் தாய் சொன்னான்னு கேட்க மாட்டான். நாங்கள் சொல்லி என்னன்னு கேட்பான். நீங்கள் ஒன்று சொல்லி பெருங்கொண்டு பக்கத்து சொன்னார். என்ன சொன்னீங்க? என்ன சொல்கிறாரு அவர்கிட்ட? வர வேண்டாம் வர வேண்டாம் என்று. இருக்கவன கட்டம் தானே. ஆமாம், இறுதி கட்டம். இறுதி கட்டம் ஒரு போயில வர இல்லாது அண்ணன் அவங்க முடிவு எடுத்துட்டாண்டால் அட்டை வீதங்கள் இருக்காம நான் வந்தே இதுவாங்க. அதை சொல்லி ஒரு 12 மணி வரைக்கும் ஆள் வந்துட்டார். எப்படி இந்த போட்டில் படகுல வந்திருப்பார் இல்லையா? படகுல வந்த தெரியல. சூசையா கூட்டி கொண்டு வந்தார் சாப்பிட்ற. யார் சூசையா கூட்டு வந்தாரா? சாப்பிட்றது கூட்டி வந்தார். அது கூட நான் டெய்லி நான் அந்த குப்பியும் பெண்ணை வச்சு அந்த குப்பியும் மீனை வச்சு எழுதி கொண்டு நின்ற பக்கத்தில் நான் தான் கோப்பியும் ஒரு குப்பியும் பெயினை வச்சு சீமனை சாப்பிடக்க என்னென்ன சாப்பிட்றான்னு எழுதினோ அது நான் தான். நீங்கள் தான் எழுதுனீங்க. அவருக்கு என்னென்ன வேணும்ன்றதை யாரும் இல்லை அவர் சாப்பிட்றத பார்த்து எழுதி கொண்டு வந்தேன். அப்படியா? அது எழுதணுமா? என்னென்ன சாப்பிட்றாங்க? இல்லை அப்படி எழுதல. என்னத்துக்காண்டி என்றால் கிழமலைக்கு வந்து ஒரு எடுத்துருந்து வந்தவர். அப்போ அவரை கவனிக்கிறதுக்காண்டி அவர் ஏதாவது தப்பாயிட்டா என்ன பண்ணுறது, அவர் என்ன சாப்பிட்றாரு, என்ன செய்கிறாரு, எங்கே போகிறாருன்றதெல்லாம் எழுதி வைக்கணும் இல்லையா? இல்லை சாப்பிட எழுதி வைக்கல. அவரை கவனிக்கிறது என்னதுக்காண்டி வந்தவர். என்னென்ன சாப்பிட்டாரு அவர்? அப்போ சொல்லுங்கள். அதில் 3 எழுத கண்டோடு சாப்பிட்ட குறைச்சிட்டாரு. என்னென்ன சாப்பிட்டாருன்றது எழுதுனீங்களே? நீங்கள் தான் எழுதுனீங்க. நான் சொல்லுங்கள். 15 வரைக்கும் வச்சது ஞாபகம் இல்லையா? இல்லை நான் படம் இருக்கு தானே அதில் பார்த்தா அவருக்கு தெரியும் வந்தீங்க. பக்கத்து 2 பேர் எழுதினாங்க. ஓகே. அண்ணன் சொன்னார் என்னென்றால் தம்பி வரான் சண்டை பசினா சொல்கிறேன் இல்லை. தம்பி வந்து அப்புறம் பசி சண்டை பசிக்கிட்டு சொல்கிறேன் இல்லை. படியாக இருக்கும் தம்பி 5 தம்பி அண்டி விட்றே இல்லை. படியாக இருக்கும். சீமான் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஐயா? அவர் எப்படி நல்லவர்னு தோணுதா? எப்படி படுது சீமானை? என்னை பொறுத்து நல்லதாக தெரியுது. நான் நினைக்கிறேன் இந்த இந்திய நாட்டின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அப்படி போய் தான் இருக்கிறாரு. இப்போ அந்த டாக்குமெண்ட்லாம் தலைவர் வந்து வெளியிடுங்க, மக்களுக்கு போட்டு காட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் இன்னும் போடாமே வச்சுருக்காருன்னும் போது அதை பற்றி அதான் கொடுத்து விட்டது போட்டு காட்டுங்க இன்னும் மொழியெல்லாம் வச்சுக்கிறாரு. அதான் இதால் வந்து உண்மையாக பாதிக்கப்பட்டு நாங்கள். சரிங்கய்யா, சரி. இப்போது அந்த தலைவர் பற்றி உங்கள் பார்வை சொல்லுங்கய்யா. தலைவர் எப்படி உங்களை பார்த்துப்பார்? மற்ற புலிகளை எப்படி பார்த்துக்குவார்? மக்களை எப்படி பார்த்துக்குவார்? தலைவர் வந்து எல்லாரும் பொதுவாக தான் பார்ப்பார். ஸ்பெஷலாக ஒரு கவனிக்க மாட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன கொடுக்குறோவோ எங்களுக்கு மேலும். அப்போ தலைவர்கிட்ட இது பண்ணுறா அது சுகமாக செயல்பட்டால் தான் கிடைக்கும். வேற சுகமாக செய்யப்பட்டு பரிசோதனை கொடுத்தார் என்றால் பார்த்தா நீங்களும் அப்படி வந்தால் உங்களுக்கும் கிடைக்கும். அதான் சுகமை உண்டால் வெளில உண்டாய். சரி சரி. எல்லாரையும் சுகமாக தான் பார்ப்பேன். சரி. இப்போ என்ன செய்கிறீங்க? நான் வாட்ச்மேன். இரவு நேர காவலாளி பார்த்துக்கிறீங்க. சரியா? ஓகே ஓகே ஓகே. இங்கே உங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்குதா குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு? வருமானம் இல்லை. இவ்வளோ நாளும் கஷ்டத்தை இருந்தான். 3 நம்பரையும் இல்லை. சாப்பாடு கஷ்டம். டிக்கெட்டு எல்லாம் விற்று பார்த்தோம் காணாது. இப்போ இந்த சங்கத்தில் வந்து வேலை கட்டு
அவையெல்லாம் இருக்கீங்க அப்புறம் உணவு நிற்கிறோம். உங்கள் மனைவி பிள்ளைகள் இருக்காங்களா? ஓ எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 ஓல்டையும். சரி சரி. உங்களுக்கு சம்பளமும் பரவாயில்ல தானே? ஓ சாதாங்க. சரி, இங்கேயே நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க? ஓ சாப்பாடும் இல்லை. சாப்பாடு இல்லை. சரி சரி சரி. ராத்து இரவில் மட்டும்தான் அங்கே வருவீங்க இல்லையா? இல்லை. ரைட் ரைட்.